தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கட்டாட்சங்களும் கிடைத்து வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய ஸ்ரீமத் பகவத்கீதா என்கின்ற அற்புதமான நூலினுடைய 16வது ஸ்லோகத்தை 2வது அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். நாசதோ வித்யதே பாவஹ ந அபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. பகவான் கிருஷ்ணர் மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிகவும் அவசியமான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் கூறியிருக்கின்றார். நம்ம பிறந்த பிறகு நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கக்கூடிய டேட்டாஸ் என்று கூறப்படுகிற டீட்டெயில்ஸ் என்று கூறப்படுகின்ற விவரங்கள் அனைத்துமே பெற்றோர்களாலும் மற்றோர்களாலும் சமுதாயத்தினாலும் பல்வேறு கல்வி ஸ்தாபனங்களினாலும் கொடுக்கப்பட்டவைகள். நம்முடைய பெயர் பெற்றோரால் வழங்கப்பட்டது. பிறகு நம்முடைய கல்வி பட்டம் என்பது கல்வி ஸ்தாபனங்களினால் வழங்கப்பட்டது. பிறகு தந்தை என்கின்ற ஸ்தானமும் தனையன் என்கின்ற ஸ்தானமும், அதாவது சகோதரன், மாமன், தந்தை, மகன் என்கின்ற இந்த ஸ்தானங்களும் நம்முடைய குடும்பத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை உறவு முறைகளும் நம்மை ஒரு பெயரை கொடுத்து அதன் மூலமாக நம்மை அறிமுகப்படுத்துகின்றன இல்லையா? ஒரே நபர் ராகவன்னு பெயர் வைத்திருந்தாலும் தன்னுடைய அப்பாவுக்கு அவர் மகன் என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறார். தன்னுடைய சகோதரனுக்கு சகோதரன் என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறார். அதே போன்ற தன்னுடைய பங்காளிக்கு பங்காளி என்கின்ற அந்தஸ்தை பெறுகின்றார். சொந்த பந்தங்களுக்கு மாமன், மருமகன் ஆகிய இத்தனை விதமான அந்தஸ்துகளையும் நமக்கு இந்த சமுதாயமானது வழங்க இருக்கிறது. இந்த நம் சமுதாயத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அந்தஸ்துகள் என்கின்ற விபரங்களோடு தான் நம்ம வாழ்கின்றோம். ஆனால் இந்த சாஸ்திரம் என்பது நம்முடைய உண்மையை, அதாவது உண்மையான உண்மையை நமக்கு புரிய வைக்கிறது. இது புரியாமல் நம்ம இத்தனை காலமும் வாழ்ந்து விட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகவும் அத்தியாவசிய தேவை என்பது என்ன அப்படின்னு கேட்டால், என்னை பற்றிய மிகச்சரியான தெளிவான அறிவு. அதுதான் முதல்ல தேவை. அதைத்தான் இந்த பகவத்கீதையில் முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் நமக்கு வழங்குகின்றார். அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, முதல்ல இந்த சரீரமானது இன்ப துன்பங்களுக்கு இருப்பிடம் மற்றும் கருவி அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்லிட்டாருனாக்கா, இந்த சரீரம் 6 விதமான மாற்றங்களை கொண்டது. அந்த சரீரத்திற்குள் இன்ப துன்பமானது அனுபவிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையே என்னவென்றால் இன்ப துன்பங்களுக்கு இடையில் உண்டான போராட்டம். இன்பத்தை நாடுவதும் துன்பத்திலிருந்து விலகுவதும் தான் நம்முடைய முயற்சி. இந்த முயற்சி என்பது விருப்பு வெறுப்பின் காரணமாக அமைகிறதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தார். கடைசியில் என்னன்னு பார்த்தா, நானும் என்னுடைய விருப்பமும் வெறுப்பும், அதே போன்று நானும் இன்பமும் துன்பமும், இதுதான் இருக்கிறது இந்த வாழ்க்கையில், வேற எதுவும் கிடையாது. ஆனால் என்னுடைய விருப்பு வெறுப்பு, ஒவ்வொரு மனுஷனுக்குமே சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. அதுவும் இப்போ இந்த சின்ன குழந்தைகள்கிட்டையும் இந்த பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது பெரியவர்களை பார்த்து அப்படியே வந்துடுது. ஒரு குழந்தை காய்கறிகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுகின்றான். ஏன்பா காய்கறி எல்லாம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னா,
எனக்கு பிடிக்கல. ஏன்பா பிடிக்கல? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அப்போது காரண காரியங்கள் இல்லாமலேயே சிறு வயது முதல் கொண்டே சில விஷயங்கள் பிடிக்கிறது, சில விஷயங்கள் பிடிக்கலை. இப்போ இந்த இன்ப துன்பங்களும் நமக்கு பிடிக்கும் என்கின்ற பிடிக்காமை என்கின்ற மனப்பான்மையும் தான் வாழ்க்கை. இப்போ நான் எங்கே சரி பண்ணணும்னு கேட்டால், என்னுடைய விருப்பு வெறுப்புகளில் நான் சரி செய்ய வேண்டும். அப்புறம் என்னுடைய இன்ப துன்பங்களில் நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இல்லையா? அதற்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், என்னை பற்றிய முழுமையான அறிவு. ஒரு பகுதியான அறிவு இல்லை. சயின்ஸ் என்னை எப்படி பார்க்கறதுன்னு கேட்டால், பர்டிகுலராக மெடிக்கல் சயின்ஸ் என்னை எப்படி பார்க்கறதுன்னு கேட்டால், ஒரு அக்ரிணை பொருளாகத்தான் பார்க்குறது. ஆனால் அதுவும் சொல்கிறது கான்ஷியஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறது, உணர்வு ஸ்வரூபம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஆனால் அது அவ்வளவு முக்கியமாக சொல்கிறது இல்லை. அவ்வளவு விபரமாக நமக்கு புரிகின்ற, நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற விதத்தில் சொல்கிறதில்லை. ஒரு மெடிக்கல் சயின்ஸில் போய் சரீரம் அப்படின்னு கேட்டால் பல்வேறு உறுப்புகளினுடைய ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லிடும். அந்த உறுப்புகளை எல்லாம் இணைச்சா அதில் ஒரு கரண்ட் எப்படி ஒரு காரையோ அல்லது ஒரு வாகனத்தையோ பல்வேறு விதமான உபரி பாகங்களை நம்ம இணைக்கும் போது அது பெட்ரோலின் மூலமாக ஓடக்கூடிய அந்த தன்மையை அடைகிறதோ, அந்த மாதிரி இந்த சரீரம் என்பது பல்வேறு உறுப்புகளினுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமைப்பை இணைக்கும் பொழுது, இப்போ ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஹார்ட்டை கரெக்டாக நம்ம பொருத்த வேண்டிய விதத்தில் அந்த வால்வுகளை எல்லாம் பொருத்தினா அங்கே உயிர் விடுகிறது, அந்த உயிர் தொடர்கிறது. அதுதான் அவர்களுடைய ஞானம். அப்போ இந்த சரீரம் என்பது ஒரு அக்ரிணை பொருளாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த கான்ஷியஸ் மேட்டர் அப்படின்னு இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் இரண்டாக பிரிக்கிறது. இந்த அண்ட சராச்சரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் கான்ஷியஸ் அப்படின்னும் மேட்டர் அப்படின்னு இரண்டாக பிரிக்கிறது. அப்படித்தான் சயின்ஸும் பார்க்கிறது, கான்ஷியஸ் மேட்டர். அதே விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு புரிய கூடிய அளவில் மிகவும் எளிமையாக சொல்கிறார். அப்பா, உங்ககிட்ட இரண்டு விஷயங்கள் இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டால் உன்னுடைய சரீரத்திலையும் அனுபவத்திலையுமே இருக்கிறது. இன்ஃபேக்ட் உண்மையில் சொல்ல போனால் உன்னுடைய சரீரம் என்பது உன்னை பொறுத்த வரையில் ஒரு அனுபவமே அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னுடைய சரீரம் இருக்கிறது அப்படின்னா அது எனக்கு ஒரு அனுபவம் தானே. தூக்கத்தில் அந்த அனுபவம் போயிடுறது இல்லையா? இருந்தாலும் தூக்கம் என்கின்ற சுகமான அந்த நிலை என்கின்ற அனுபவமாக இந்த சரீரமானது நமக்கு இருக்கின்றது. அப்போது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு இருக்கக்கூடிய என்னுடைய இருப்பானது இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக, மாறாமல் மாறிக்கொண்டே இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நான் இருக்கின்றேன். எப்படி? அதாவது மாறிக்கொண்டே இருக்கு என்னுடைய ஒரு பகுதி, என்னுடைய ஒரு பகுதி மாறாமல் இருக்கு. சரியா? என்னுடைய ஒரு பகுதி மாறாமல் இருக்கு இல்லையா? அதுதான் கான்ஷியஸ் உணர்வு ஸ்வரூபம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதைத்தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் நான் ஆன்மா, நான் என்றும் சொல்லுகின்றோம். இந்த நான் என்பது தான் நம்ம ரமண மகரிஷி நான் யார்னு ஆராய்ச்சி பண்ணு அப்படிங்கிறார். அந்த நான் யார் அப்படின்னா என்னுடைய சரீரத்தில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய என்னுடைய சரீரத்தில் மாறாமல் இருப்பது நான் என்கின்ற சத் விஷயம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சரீரத்தில் மாறாத என்னை புரிந்து கொள்வது என்பது ஆன்மீகத்தினுடைய முக்கியமான விஷயம். அது நீங்கள் யோகா பண்ணி ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும், அல்லது மெடிடேஷன் தியானம் பண்ணி ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும், அல்லது வேதாந்தம் படித்து கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் இவ்வாறு யோகங்களை கடைபிடித்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அத்துணையும் இந்த நானை மையமாக வைத்துத்தான் பின்னப்பட்டிருக்கின்றன. நம்முடைய நாட்டில் மட்டும் இல்லை, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்ற வெளிநாட்டினுடைய ஞானிகளும் இதை பற்றித்தான் அவர்கள் விவரித்து இருக்கிறார்கள். அப்போ ஆன்மீகம் என்பது
தன்னை அறிவது என்கின்ற இந்த விஷயத்தை முக்கியமாக கொண்டிருக்கிறது. அதே போல வாழ்க்கையும் தன்னை உணர்வது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போது தன்னை உணர்வது என்பது எப்படி ஏற்பட வேண்டும் அப்படின்னா, உண்மையாக என்ன இருக்கிறதுன்னு கேட்டால், மாறிக்கொண்டே ஒரு பகுதி இருக்கிறது, மாறாமல் இருக்கிற பகுதியாக இருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்கிற பகுதி என்பது வருகிறது போகிறது, மாறாமல் இருக்கிற பகுதியானது நான் என்கின்ற அனுபவமாக என்றைக்கும் நானாக இருக்கிறது. இந்த இரண்டினுடைய உண்மை தன்மையை உணர்ந்தவன் தத்துவத்தை உணர்ந்தவன் ஆகின்றான். அதைத்தான் இங்க சொல்றார். அனயோகோ அந்தஹா திருஷ்டஹா தத்துவதரிசிபிகி, தத்துவதரிசிகளால், அதாவது உண்மையை உணர்ந்தவர்களினால், அதைத்தான் தத்துவம்னு சொல்கிறோம். உண்மையான உண்மை அப்படிங்கிறது தான் தத்துவம். இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள் என்று கூறப்படுகிறார்கள். இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்களினால் இந்த இரண்டையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தத்தை பார்ப்போம். நம்ம இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, மாறிக்கொண்டே இருப்பதற்கு நிலையான இருப்பு என்பது கிடையாது. இந்த சரீரம் மாறிக்கிட்டே இருக்கிறது இல்லையா, இதுக்கு ஒரு நிலையான இருப்பே கிடையாது. நிலையான இருப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும் போதே அதற்கு இருப்பே இல்லாததுக்கு தான் சமம். ஆனால் பிரயோஜனம் இருக்கு, அது பிரயோஜனமெல்லாம் இருக்கு. இப்போ மாறிக்கொண்டே இருக்குன்னா ஒரு உதாரணம் சொல்லுங்க சுவாமிஜின்னு கேட்டால், பெஸ்ட் எக்ஸாம்பிள் உதாரணம் நம்ம முகம்தான். நம்ம முகம் ஒவ்வொரு நொடிக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது என்னுடைய முகம் இருந்ததற்கும் உங்களுடைய முகம் இருப்பதற்கும், இந்த வகுப்பு முடியும் பொழுது அல்லது இந்த க்ஷணத்தில் உங்களுடைய முகமும் மாறிவிட்டது. ஆனால் நமக்கு ஒரே மாதிரியாக தெரியறது இல்லை, மாறி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு க்ஷணத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் மாறுகின்றன. ஒரு சுவாமிகள் என்ன சொல்லுவார், நம்ம அத்தனை பேரும் முகமூடிகள் சுவாமிகள் அப்படிம்பார். அத்தனை பேரும் முகமூடிகள் சுவாமிகளே அப்படிம்பார். என்ன முகமூடிகள்னா, நம்முடைய கர்ம பலன் நமக்கு ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு முகத்தை, அதாவது முகமூடியை கொடுக்கின்றது. அந்த முகம் நம்மை மறைத்து விடுகிறதுங்கிறார். இந்த முகம் எதை சொல்றதுன்னு கேட்டால், குஹாத்மா அப்படின்னு ஒரு நபரை குறிக்கிறது. ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் இந்த முகத்தினால் அடைப்படுபவன் அல்ல. அதனால தான் அவர் அப்படி சொன்னார். இதெல்லாம் ஞானிகளினுடைய பெரியவர்களுடைய பாஷை. இதெல்லாம் கொஞ்சம் அப்படி மேலே போனால் இருப்பது இறைவனே அப்படின்னு சொல்லும்போதே அவர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியணும். அசதா பாவகா ந வித்யதே, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதற்கு மாறாமல் நிலையாமல் இருக்கக்கூடிய இருப்பு கிடையாது. அதே போன்று நிலையாக இருப்பதற்கு நிலையற்ற தன்மை என்பது கிடையாது. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட உண்மை ஆகும். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் தத்துவதரிசிகள், அதே போன்று வாழ்க்கையில் வெற்றி கண்டவர்கள் ஆகின்றார்கள். அப்போ ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டால், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சரீரம் மனம் புத்தி இவைகளுள் மாறாமல் இருக்கக்கூடிய விஷயமாகிய என்னை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகமானது மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறது. மறுபடியும் கவனிக்கணும், எவைகளெல்லாம் மாறுகின்றனன்னு சொல்லி கேட்டால், என்னுடைய சரீரம் மனம் புத்தி அத்துணையும் மாறுகிறது. அப்போ மாறாமல் இருப்பது எதுன்னு கேட்டால் நான். அந்த நான் என்பது மாறாமல் இருக்கிறது. இந்த சரீரம் பிறந்து வளர்ந்து மாறி தேய்ந்து அழிந்து மீண்டும் ஒரு சரீரம் பிறந்து வளர்ந்து மாறி இத்தனையையும் பார்த்து கொண்டு இந்த நான் என்பது மாறாமல் தேயாமல் அழியாமல் வளராமல் கூடாமல் குறையாமல் இருக்கிறது. அதுதான் நான். அப்போ நான் என்று ஒவ்வொரு சரீரத்திலும் அனுபவிக்கப்படுகின்ற, அது நீ அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவர்கள்னு சொன்னாலும் சரி, அவள்னு சொன்னாலும் சரி, அத்தனை பேருக்குள்ளும் இருப்பது இந்த நான் தான். இப்போ நான் உங்களை பார்த்து நீங்கள் அப்படின்னு நான் உங்களை கூப்பிடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீங்கள் நான் அப்படின்னு தான் அனுபவிக்கப்படுகிறது. இப்போ ராமன் சாப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னால்
எனக்கு வந்து ராமன் சாப்பிடுகிறான் அப்படிங்கிறது நான் சொல்லுகிறேன். ஆனால் அவருக்கு உள்ள என்ன சொல்லுவார்னு கேட்டால், நான் சாப்பிடுகிறேன் தான் இருக்குமே ஒழிய ராமன் சாப்பிடுகிறேன்னு இருக்காது. அப்படி அத்தனை சரீரத்துக்குள்ளும் நான் 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 ஒன்று ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் அழிவதில்லை, மாறுவதில்லை, இறக்கும்போது இறப்பதில்லை, பிறக்கும்போது பிறப்பதில்லை, அது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சரீரம், இந்த ஸ்லோகமானது நமக்கு விளக்குகிறது. இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து அதையே தான் வலியுறுத்துகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு புரிவதற்காக. படிப்போம். அவிநாஷிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. இந்த இரண்டு உண்மைகளை அறிந்து கொண்டவன் ஒரு விஷயத்தில் தெளிவை அடைகிறான். இந்த சரீரத்தோடு இணைந்திருக்கக்கூடிய பிறப்பு, இறப்பு மற்றும் இன்ப துன்பங்கள், சுகதுக்கங்கள், இவைகளெல்லாம் மாறாமல், தேயாமல், அழியாமல் இருக்கக்கூடிய எனக்கு, அதாவது என்னை, நான் என்று இருக்கக்கூடிய என்னை பாதிப்பதில்லை. அந்த ஒரு விஷயத்தில் தெளிவு வந்து விடுகிறது. அதனால தான் அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம். இது ஒரு பெரிய உண்மையை இந்த ஸ்லோகமானது சொல்லுகிறது. அப்போ நான் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அழிவது இல்லை. அது போன கடந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்தில் வந்து ஆம், அது அவிநாஷி. அவிநாஷின்னு ஒரு ஊர் இருக்குது நம்மக்கிட்ட. எவ்வளோ அழகான பெயர். அவிநாஷின்னா அழிவு கிடையாது, அழிவு அற்றதுன்னு பேர். நம்ம சங்கல்பத்தில் இந்த அக்ஷத்தை அப்படின்னு ஒன்று கொடுக்குறார்கள் இல்லையா, அந்த அக்ஷத்தையில் நம்ம பார்த்துருப்போம். அது திருமணம் முதற்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பூஜை முறைகளிலும் இந்த சங்கல்பம் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. இந்த சங்கல்பம் இல்லாமல் வாழ்க்கையே தொடரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த பகவான் முன்னாடி போய் நின்றுட்டு எனக்கு ஒன்றும் கேட்க தோணலை அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ எனக்கு ஒன்றும் கேட்க தோணவில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து இரண்டு விதமாக இருக்கலாம் அவர்களுடைய மனோநிலை. ஒன்று, அவர்கள் வந்து என்ன கேட்பது என்கின்ற தெளிவற்ற குழம்பிய மனிதர்களாக இருக்கணும். இன்னொன்று, கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை என்கின்ற தெளிந்த ஞானிகளாக இருக்க வேண்டும். அப்போ கடவுளுக்கு முன்னாடி போய் நான் என்னத்தை கேட்கறது, அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாராவது சொன்னால் ஜாக்கிரதையாக இருங்க. குழப்பவாதிகள் அல்லது தெளிவற்றவர்கள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுளுக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன கொடுக்கணுமோ கொடுக்க வச்சிருக்கார். அப்போ புலம்பக்கூடாது, நம்ம குழப்பிக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னாக்கா நமக்கு வந்து எல்லா இடத்திலும் இறைவனே அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதனால் தன்னை தானே குழப்பி கொள்ளக்கூடாது. பெரியவர்கள் வந்து சங்கல்பம் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சங்கல்பம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சங்கல்பத்திற்கு பயன்படுத்துவது தான் இந்த அக்ஷத்தை. அக்ஷத்தைன்னு சொன்னாலே அழிவற்றது. அந்த அழிவற்றதுன்னு சொல்லுவதற்கு ஒரு பிரதீகமாக, ஒரு முன்னுதாரணமாக நம்ம வந்து அந்த அரிசியை பயன்படுத்துகிறோம். அரிசியை வந்து மஞ்சளில் தோய்த்து நாம் அந்த முழு அரிசியை பயன்படுத்துகிறோம். அதுபோலவே இந்த அவிநாஷி என்கின்ற பெயர் வந்து எது ஒன்று மாறாமல், கூடாமல், குறையாமல் நிலையாக இருக்கிறதோ அதுதான் அவிநாஷி. அந்த அவிநாஷியாக தன்னை உணர்ந்து கொள்வாயாக எந்த ஸ்கூலாவது சொல்லி கொடுத்ததா இது? எந்த யூனிவர்சிட்டியாவது சொல்லி கொடுக்கிறதா இது? அவர்களுக்கு தான் தெரியுமா? அப்படி சொல்லி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அழிபவனாக எங்கே போனாலும் சரி, நம்ம பர்த் டேட், எப்போ பிறந்த, எந்த ஊர், அவர்களை சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா அப்படித்தான் இருந்தாக வேண்டியதாக இருக்குது. விவகாரத்தில் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் நம்மை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அழிவற்றவர்களாக, உண்மையை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அழிவற்ற நான் என்றுமே மாறுவதில்லை. அதே போல அந்த அழிவற்ற நான் அனைத்திலும் வியாபித்து இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இது ஏன்னு கேட்டால், இந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா ஏன்னு கேட்டால், இப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும்போது 2வது அத்தியாயத்திலேயே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முழுமையாக புரியறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
நமக்கு பொறுமையாக இருந்தோம்னா புரிஞ்சிடும். அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, இருக்கக்கூடிய அத்தனை சரீரங்களிலும் நான் ஒன்று இருக்கிறது, அந்த நான் அழியாமல் இருக்கிறது, அந்த நான் அனைத்திலும் வியாபித்து இருக்கிறது அப்படிங்கிறார். அந்த எங்கு வியாபித்து இருக்கிறதுன்னு கேட்டால், என்னுடைய நான் என்னுடைய சரீரம் முழுமையிலும் வியாபித்திருக்கிறது இல்லையா? ஆமாம், சரி. அந்த நான் பாருங்க, இந்த விரலில் என்னுடைய நான் இருக்கா? இருக்கிறது. இந்த விரலுக்கு அப்பாற்பட்டு நான் இருக்கிறதானா? இல்லை, நான் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுமையாக நான் வியாபித்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ஆமாம், ஏன்னா என்னுடைய உணர்வு என்பது அங்கு வியாபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளலாம். இதற்கு உதாரணமும் சொல்லலாம். எள்ளில் எண்ணெய் வியாபித்திருப்பது போன்று நான் என்னுடைய சரீரத்தில் வியாபித்திருக்கின்றேன் அப்படின்னு ஒன்று, ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு தோணும். இந்த நான் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்னில் வியாபித்து இருக்கிறதுனாக்கா ஆமாம்ப்பா ஓகே அப்படின்னு தோணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சரீரம் மட்டுமல்ல, அனைத்து சரீரத்திலும் இருக்கக்கூடிய நான் ஒரே நான், அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த நான் என்பது ஒரே நான் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது தான் அப்படியே கொஞ்சம் குழப்பற மாதிரி தோணும். ஆனால் அதுவே உண்மை. அனைத்து இடத்திலும் வியாபித்து அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இந்த நான். இந்த சரீரம் ராமன், கிருஷ்ணன், ரகுவரன், அப்புறம் கோபி, இந்த வேற எந்தெந்த பெயர்கள், ஸ்ரீனிவாசன், இந்த பெயர்கள் அத்தனையுமே வெறும் நாம ரூபங்கள் மாத்திரமே அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி சார் அப்படிங்கிறது தான் இப்போ வேள்வி. சர்வம் இதம் தத்தம், இந்த நான் என்கின்ற பரம்பொருளினால், அதாவது நான் என்று என்னால் அனுபவிக்கப்படுகின்ற உண்மை பரம்பொருளினால் இந்த உலகமானது வியாபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னாக்கா ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு டிஷர்ட்டை எடுத்துக்கிடுவோம், சரியா? அந்த டிஷர்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த டிஷர்ட் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்குறோம். கேட்ட உடனே பதில் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும்னு கேட்டால், நூலினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டா? டிஷர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால் நூலினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. நூல் தானே டிஷர்ட், இல்லை நூலும் டிஷர்ட்டும் வேற வேறையா அப்படின்னு கேட்டால், நூல் வேற டிஷர்ட் வேற. ஆனால் இந்த டிஷர்ட்டுக்குள்ளே நூல் வியாபிச்சிருக்கு, முழுவதும் வியாபிச்சிருக்கிறது. சரி, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், இந்த டிஷர்ட்டை எடுத்து ஒரு வெயிட் போட்டு பார்ப்போம், எடை போட்டு பார்ப்போம், ரைட்டா? ஒரு 250 கிராம் அப்படின்னு வருகிறது, சரியா? மறுபடியும் அந்த டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய நூலை வெயிட் போட்டு பார்ப்போம், எடை போட்டு பார்ப்போம். அந்த நூலினுடைய எடை எவ்வளவு இருக்கும்? 250 கிராம். அப்போ டிஷர்ட்டினுடைய வெயிட்டும் 250 கிராம், நூலினுடைய வெயிட்டும் 250 கிராம்னாக்கா மொத்தம் 500, அரை கிலோ இருக்கா என்ன? 500 கிராம் இருக்கிறதா என்ன? இருப்பது 250 கிராம் தான். இருப்பது என்னன்னு கேட்டால் நூல் தான். அங்கே டிஷர்ட் என்பது இந்த நூலில் அது சார்ந்து, நூலை சார்ந்து இருக்கிறது. அந்த மாதிரி இந்த நான் இருக்கு இல்லையா, இந்த நான் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை சார்ந்தது. அந்த மாதிரி இந்த நான் இருக்கு இல்லையா, இந்த நான் என்பது இந்த சரீரத்திற்கு ஆதாரமாக சரீரத்தில் வியாபித்து இருக்கிறது. இந்த சரீரம் மட்டுமல்ல, அனைத்து சரீரத்திற்கும் ஆதாரமாக அனைத்து சரீரங்களிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசமாகவும் பூமியாகவும் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்லுகிறார். இது அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னாலும், ஓ இது ஏதோ சொல்ல வருகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அவர் என்ன சொல்லுகிறார்னு கேட்டால், டிஷர்ட் நூலினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நூல் தான் டிஷர்ட்டுக்கு ஆதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், நூல் பஞ்சினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிடணுமா. அப்போ பஞ்சையும் நூலையும் எடை போட்டால் எதனுடைய வெயிட்? இப்போ பஞ்சு எத்தனைன்னு கேட்டால் 250 கிராம், நூல் எத்தனைன்னு கேட்டால் 250 கிராம். இப்போது மொத்தம் அரை கிலோவாக இருக்குது? இல்லை,
பஞ்சினுடைய எடை தான் நூலினுடைய எடையாக பார்க்கப்பட்டது. கடைசியில் நூல் எதை சார்ந்து இருக்கிறதுன்னு கேட்டால் பஞ்சை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவோம். இப்படியே பஞ்சு எதை சார்ந்து இருக்கிறதுன்னு கேட்டால் நம்ம மறுபடியும் மாலிகோல் அப்படின்னு சொல்லி அதனுடைய சயின்டிஃபிக் ஒரு பேர் இருக்குது. அது ஃபைபர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைபர் தான் 250 கிராம், பஞ்சு அதை சார்ந்து இருக்குது. இப்படியே நம்ம போனோம்னாக்கா கடைசியில் இது எங்கே போய் நிற்கும்னு கேட்டால் ஆத்மாவை சார்ந்து அத்தனையும் இருக்கிறது. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? அத்தனையுமே ஆட்டம் என்கின்ற ஒரு துகளை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டு வரும். அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு திங்கிங். நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நான் என்று என்னால் அனுபவிக்கப்படுகிற அந்த சமாச்சாரமே இந்த சரீரத்திற்கு ஆதாரம். இந்த சரீரத்தில் மட்டுமல்ல, அனைத்து சரீரத்திலும் வியாபித்திருப்பது அந்த நான். என்ன கேட்டால், ஒரு 10 பேரை நம்ம ஒரு விதவிதமான ஊர்லேருந்து வேறு வேறு ஊர்கள்லேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நம்ம தூங்க வைப்போம். அந்த தூக்கம் என்கின்ற ஒரு நிலை வந்த உடனே அவர்களுக்குள்ளே இருந்த வேறுபாடெல்லாம் போய்டும். வியாபாரி வியாபாரியாக இருக்க மாட்டார், அப்புறம் ஒரு மந்திரி மந்திரியாக இருக்க மாட்டார். இப்போ தூக்கத்தில் அனைவரும் சமம். ஒரு விளையாட்டு வீரன் விளையாட்டு வீரனாக இருக்க மாட்டார், அத்தனை பேரும் சமமாயிடும். தூக்கமே நம்ம அத்தனை பேரையும் ஒன்றாக்கி விடுகிறது. ஆனால் தூக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது இல்லையா, அது அத்தனை பேருக்குள்ளும் வியாபித்து ஒன்றாக இருக்கிறதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அதனால் அதற்கு அழிவு கிடையாது. அழிவு ஏன் கிடையாதுன்னாக்கா, இது மாறாமல் இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கிறது. அனைத்து இடத்திலும் வியாபித்து இருப்பதினால் இதற்கு அழிவு கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய சமாச்சாரத்தை சொல்லிட்டார். இந்த சமாச்சாரம் புரியறதுக்கு நமக்கு எவ்வளவோ காலங்கள் ஆனாலும் கூட புரிந்து கொள்ள வேண்டியது இதுவே அப்படின்னு புரிந்து கொண்டாலே போதும். அதுவே பெரிய சமாச்சாரம். அதனால் இன்றைக்கு இந்த வகுப்பில் சொன்னது எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த ஆத்மாவினுடைய தத்துவமானது விளக்கப்பட்டிருக்கிறது. நான் எங்கும் வியாபித்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்வதே ஆன்மீகத்தில் முக்கியமான காரியம், முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுவோம். சரியா? அடுத்த ஸ்லோகமானதை நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய நான் எங்கும் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பிறகு சரீரம் என்பதை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துடன், இதுவரைக்கும் நான் என்னுடைய சரீரத்தை தானே நான் நினைச்சேன், இப்போ நான் மாறாமல் எங்கும் வியாபித்திருக்கின்றவன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிந்த பிறகு இந்த சரீரத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும், அது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.